அதுதான் பைபிள காவடி மாதிரி தூக்கின்னு தெரு தெருவா சுத்துறேல. காவடின்னா காவு தடின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி. பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல, நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி. அதான் காவு தடி. சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டாரோஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உலக ஆங்கில மொழிபெயர்ப்புல டார்ச்சர் ஸ்டேக், அதாவது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையால கண்ணை மாண்டான், பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னு தான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில். மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசுவை மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிளை படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க